அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள் பற்றி தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருக்கும், அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம மராத்தியர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சிவாஜி பிறந்த வருடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1627 தான் சிவாஜி அவர்கள் பிறந்திருப்பாங்க. பாருங்கள், ஸ்கூல் புக் கண்டென்ட்டு 1627 சிவாஜி பிறந்திருப்பாங்க. அவங்களோட தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஜாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ்னேரி அப்படிங்கிறதான் சிவாஜியுடைய தொடர்புடைய ஊர். ஏன்னா அவங்க சிவ்னேரி அப்படிங்கிற ஊரில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674 நடைபெற்ற கோட்டை எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிவாஜி அவர்கள் சத்ரபதி சிவாஜின்னு முடிசூட்டியிருப்பாங்கல்ல, அப்படி முடிசூட்டி அவங்க அரியணை ஏறின கோட்டை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ராய்கார் கோட்டையில் தான் அவங்க அரியணை ஏறியிருப்பாங்க. அரியணை ஏறுதல்னு சொல்லி புக்லேயே கொடுத்துருப்பாங்கப்பா. 1674 ஜூன் 6 சிவாஜி ராய்கார் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை அவங்க சூட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சத்ரபதி அப்படிங்கிறது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கிங் அப்படிங்கிறத மீனிங். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்போ இந்த வருஷம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா எல்லாமே டேட்டோட கேட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. அதனால் நீங்கள் இந்த இதில் டேட்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவாஜி அவர்கள் ராய்கார் கோட்டையில் எப்போ அரியணை ஏறினாங்கன்னா 1674 ஜூன் 6 அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இப்போ அவங்க டேட்டோட சேர்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிவாஜி பிறப்பு எப்பனா, இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம், 1627. புரந்தர் உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1665. சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங் அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டிருப்பாங்க. சிவாஜி ஆக்ரா விஜயம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1666. இந்த 1665 புரந்தர் உடன்படிக்கை போட்டிருப்பாங்கல்ல, அதன்படி சிவாஜி அவர்களை அவங்க ராஜா ஜெய்சிங் அவங்க ஆக்ராவுக்கு வர சொல்லி அழைச்சிருப்பாங்க. அதுக்காக சிவாஜி அவர்கள் ஆக்ரா போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 1666. சிவாஜி சத்ரபதி அப்படிங்கிற பட்டம் எப்போ சூட்டிக்கிட்டாங்கன்னா 1674. இந்த மாதிரி ஆக்ராவில் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க அவமானப்படுத்திடுவாங்க. அவங்கள சிறையிலையும் அடைச்சிருவாங்க. அவங்க ஜெயிலேருந்து தப்பிச்சு திரும்ப முகலாயர்களோட சண்டை போட்டு அவங்க ஒரு சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை 1674 அவங்க சூட்டியிருப்பாங்க. அப்போ இந்த கதை தெரிஞ்சாலே எதுக்கப்புறம் எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கு வருஷம்தான் தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. சிவாஜி அவர்களுடைய ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த கொஸ்டினை நீங்கள் எளிமையாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 1659 பிஜப்பூர் படைத்தளபதி அப்சல் கானை கொன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் தான் இந்த அப்சல் கானை கொண்டிருப்பாங்க. அவுரங்கசீப் அமுச்சு வச்சிருப்பாங்க. பிஜப்பூர் படைத்தளபதி பிஜப்பூர் சுல்தான் அமுச்சு வச்சிருப்பாங்க. அவங்கள சிவாஜி அவர்கள் கொண்டிருப்பாங்க. 1659 பிஜப்பூரில் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கானை சிவாஜி அவர்கள் கொண்டிருப்பாங்க. 1663 அவுரங்கசீப் மாமனாரும் முகலாய தளபதியுமான ஜெய்ஸ்டகானை சிவாஜி அவர்கள் காயப்படுத்தி துரத்தி அடிச்சிருப்பாங்க. சிவாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக எல்லா கண்டென்ட்டும் படிச்சுக்கங்கப்பா. இந்த வட்டம் நம்ம தமிழ்நாடு சார்ந்து அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம தமிழ்நாடு சார்ந்த அரசர்கள்லாம் கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், காணுகின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம், அப்சல் கான் அவர்களை கொண்டிருப்பாங்க. ஜெய்ஸ்டகான் அவர்களை காயப்படுத்தி அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணவற்றுள் தவறான கூட்டினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவாஜியின் பாதுகாவலர் யாருன்னா தாதாஜி கொண்டதேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான்ப்பா. சிவாஜி ராஜ்கோஸ் கோட்டையில் முடிசூட்டுனாங்க அப்படின்னு இருக்காங்க. இதை நீங்கள் தமிழில் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா அவங்க இங்கிலீஷில் கொடுத்ததை தான் ஃபைனல் ஆன்சராக எடுப்பாங்க. அப்போ இங்கிலீஷ் படி பார்த்தீங்கன்னா இதுவும் சரிதான். நெக்ஸ்ட்டு
சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1665ங்கிறது ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூட்டினாருங்கிறாங்க. இது கரெக்டு தான். அந்த 1674 ஜூன் 6 அவங்க சத்ரபதி அப்படின்னு முடிசூட்டி அரியணை ஏறினது எத்தனை கொஸ்டின்ல ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கப்பா. அதை கவனமாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? பாருங்க, 1664 தான் அவங்க அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை வந்து அவங்க சூறையாடி இருப்பாங்க. திரும்ப 1670 மறுபடியும் வந்து சூறையாடி இருப்பாங்க. 2 முறை வந்து சிவாஜி அவர்கள் சூரத் நகரத்தை வந்து சூறையாடி இருப்பாங்க. இதை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1664 ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதற்குமான மேற்கு கடற்கரை கோட்டை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு கடற்கரை அப்படின்னாவே நமக்கு சூரத் அப்படிங்கிறதா வரும். அவங்க சூரத்தை தான் 1664 தாக்குனாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மராத்தியர்கள் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா, நிலத்திலிருந்து தான் முக்கிய வருவாய் வந்து பெற்றது. ஏன்னா அப்போ இருந்த அரசர்களுக்கு வந்து நில வருவாய் தான் மிகப்பெரிய வருவாயாக வந்து இருந்துச்சு. சிவாஜி அவர்களுக்குமே அந்த நில வருவாய் தான் பெரிய வருவாயாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராட்டிய அரசர்கள் தான் சவுத் அப்படிங்கிற வரியை விதிச்சாங்க. மராட்டியர்களில் முக்கியமாக சிவாஜி அவர்கள் தான் இந்த சவுத் அப்படிங்கிற வரியை விதிச்சாங்க. அவங்க முகலாயர் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியை இவங்க சண்டை போட்டு மீட்டு அந்த இடத்துக்கு வந்து இவங்க சவுத்துன்னு வரி விதிச்சிருப்பாங்க. அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, விளைச்சல்ல 4/1 தான் சவுத் அப்படிங்கிற வரியாக இருந்திருக்கும். இதில் பாருங்க, சவுத் வந்து மொத்த வருமானத்தில் 4/1 1/4 பாதுகாப்பு கட்டணமாகும். அது கூடவே சேர்ந்து சர்தேஸ்முகி அப்படிங்கிற ஒரு கட்டணமும் வசூல் பிரிச்சாங்க. அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10/1 வந்து அரசருக்கு கட்டணமாக வந்து அவங்க செலுத்த வேண்டியது இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு கூற்று காரணம், சவுத் மற்றும் சர்தேஸ்முகி வரிகள் வந்து மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள்ங்கிறாங்க. அது சரிதான். சவுத் வரி வந்து அந்நியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டிய மொத்த நிலுவருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு, சர்தேஸ்முகி வரி நிலவருவாயில் 10/1 10/1 வசூலிக்கப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான்ப்பா. கூற்று வந்து காரணத்தை வந்து சரியா விளக்குது. நீங்க 25% நீங்க தப்பு அப்படின்னு நினைச்சிடாதீங்கப்பா. ஏன்னா 1/4 அப்படின்னா 4/1 அப்படின்னா அது வந்து 25% தான் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது அப்படிங்கிறாங்க. சிவாஜியோட மரணத்துக்கு அப்புறம் வந்து பேஷ்வாக்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க. அப்போ அந்த பேஷ்வாக்கள் ஆட்சி வந்து எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, கிபி 1713 முதல் தான் பேஷ்வா ஆட்சி வந்துச்சு. பாலாஜி விஸ்வநாத் அவங்க தான் முதல் பேஷ்வாவை வந்து இருந்திருப்பாங்க. பாருங்க, பாலாஜி விஸ்வநாத் 1713 1720 வரைக்கும் இவங்க தான் வந்து ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக இருந்து தமது பணியை வந்து தொடங்கி அதுக்கப்புறம் வந்து பேஷ்வாவை வந்து இவங்க ஆகியிருப்பாங்க. இவங்க தான் வந்து முதல் பேஷ்வா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கோல்கார் அப்படிங்கிறது பூனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்புப்பா. பான்ஸ்லே அப்படிங்கிறது நாக்பூர், அதுதான் கரெக்டு. சிந்தியா அப்படிங்கிறது பரோடான்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. பேஷ்வா அப்படிங்கிறது இந்தூர்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பேஷ்வா அப்படின்னா நமக்கு வந்து பூனே தான் வரும், சரிங்களா? இந்த பாருங்க, கேக்வாட் அப்படின்னா பரோடா, பான்ஸ்லேனா நாக்பூர், ஹோல்கார்னா இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியானா குவாலியர், பேஷ்வானா பூனே. இதை வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்கப்பா. இது முக்கிய மராத்தியர்களோட குடும்பங்கள் அவங்க எந்தெந்த பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி இதை இந்த மாதிரி பொறுத்துக்கன்னு கொடுத்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வச்சுருவாங்க. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூரில் இருக்க பான்ஸ்லே அப்படிங்கிற இடத்துல இருந்தவங்க தான் வந்து சிவாஜியின் வாரிசு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கீகரிக்கப்பட்டவங்க, சரிங்களா? நெக்ஸ்ட், சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்தாஸ் அவங்க தான் சிவாஜியோட ஆன்மீக குருவாக இருந்திருப்பாங்க. ராம்தாஸ், துக்காராம், ஏக்நாத் 3 பேர் வந்து அப்போ பக்தி இயக்கத்தில் சிறப்புற்று இருந்திருப்பாங்க. சிவாஜிக்கு வந்து ஆன்மீக குரு வழியில் அவங்கள சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் அவர்கள் தான்.
துறவி ராம்தாஸ் அவர்களை சிவாஜி வந்து தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்தினார்னு சொல்றாங்க. அவங்க கூடவே இருந்த மத துறவிகள் யாருன்னு பாருங்க, ராம்தாஸ், துக்காராம் 2 பேருமே வந்து சிவாஜியோட தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மராத்தியர்கள் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது மராத்தியர் காலத்துல பஞ்சாயத்தை வந்து நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள எப்படி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. மா பாப் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க. அதாவது பஞ்சாயத்துக்காரவங்கள பாப்புன்னு அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தென்னிந்தியாவில் மராட்டியர்கள் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது தென்னிந்தியாவில் மராட்டியர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போது அந்த கிராமத்தை பாதுகாத்தவங்க வந்து யார் பொறுப்புல இருந்தாங்க அப்படின்னா பட்டீல் அப்படிங்கிறவங்க பொறுப்புல தான் இருந்தாங்க. இந்த பட்டீல் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு குர்கர்னி அப்படிங்கிறவங்களும் அவங்க கூட வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் வந்து பட்டீல் இருந்தார். அவருக்கு உதவியாக வந்து ஒரு கணக்கரும் குல்கர்னி அப்படிங்கிறவங்க வந்து ஆவண காப்பாளர், அவங்க வந்து இந்த பட்டீல் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. கிராம தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டீல், ஆவண காப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா குல்கர்னி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிவாஜி சபையின் அஷ்ட பிரதான்களில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சிவாஜி அவையில் வந்து 8 அமைச்சர்களை கொண்ட அஷ்ட பிரதான் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் குழுவை வந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமந்த் அப்படிங்கிறவங்க தான் வெளியுறவு அமைச்சராக வந்து இருந்தாங்க. புக்கில் அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்கப்பா. இதில் பாருங்க, பந்த் பிரதான் அப்படிங்கன்னு இல்லை பேஸ்வா, இந்த 2 முறையிலுமே சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பிரதம அமைச்சர். மன்னருக்கு அடுத்து அதிகாரத்தில் இருந்தவங்க இவங்க தான். அடுத்து அமத்தியா இல்லைன்னா மஜும்தார், அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். சுர்னாவிஸ் இல்லை சச்சிவ், அவங்க வந்து செயலர். வாக்கிய நாவிஸ் அப்படிங்கிறவங்க உள்துறை அமைச்சர். சர் இ நௌபத் சேனாபதி அப்படிங்கிறவங்க தலைமை தளபதி. சுமந்த் இல்லைன்னா துபீர் வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்கப்பா. பந்த் பிரதின்னு சொல்லலாம், பேஸ்வான்னு சொல்லலாம், 2மே வந்து பிரதம அமைச்சர் தான் குறிக்கும். அதே மாதிரி சுர்னாவிஸ்ன்னு சொல்லலாம், சச்சிவ் அப்படின்னு சொல்லலாம். சுர்னாவிஸ்ன்னு சொன்னாலும் சச்சிவ்னு சொன்னாலும் 2மே வந்து செயலாளரை தான் குறிக்கும். இதை நீங்கள் 2மே நீங்கள் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை ஒரு எளிமையாக ஒரு ஷார்ட்கட் போட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சிவாஜியின் அஷ்ட பிரதானில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயதீஸ் அப்படிங்கிறவங்க தான் தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இதில் பாருங்கப்பா, தலைமை நீதிபதி அப்படிங்கிறவங்க நியாயதீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கோஜி தான். சிவாஜி அவர்கள் வந்து தஞ்சாவூரில் வந்து சண்டை போட்டு அந்த தஞ்சாவூர் பகுதியை மீட்டு தன்னோட ஒன்று விட்ட தம்பியான வெங்கோஜியை வந்து அதுக்கு வந்து அரசால வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் தஞ்சாவூரை வந்து ஆண்ட முதல் மராட்டிய அரசனா வந்து வெங்கோஜி அவங்க தான் இருப்பாங்க. தனது தந்தை சாஜிக்கு சொந்தமான பகுதிகளை வந்து அவங்க சேர்த்திருப்பாங்க. சகோதர உறவிலான வெங்கோஜியை அல்லது எக்கோஜி அப்படிம்பாங்க. அவங்கள வந்து தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு சிவாஜி அவர்கள் வந்து பணித்தார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி. சிவாஜியோட பையன் சாம்பாஜி அவர்கள் தான் வந்து சிவாஜிக்கு அடுத்து வந்து அரியணை ஏறினாங்க. சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தோவுடன் சச்சரவுக்கு பின்னர் வந்து சாம்பாஜி வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவாஜிக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பு எடுத்தது யாருன்னா சாம்பாஜி அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3ஆம் பானிபட்டு போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதவ்ராவ். அவங்க தான் 3ஆம் பானிபட் போருக்கு அப்புறம் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவங்க. இவங்களை வந்து ஆங்கிலேயர்கள் தான் இவங்களுக்கு அந்த சிம்மாசனத்தில் அமர்ற கூட அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பேஸ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜிராவ். அவங்க தான் வந்து பேஸ்வாக்கள்ல தலை சிறந்த பேஸ்வாவை வந்து போற்றப்பட்டிருப்பாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த பேஸ்வா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாம் பாஜிராவ். அவங்க தான் மிகவும் சக்தி வாய்ந்த பாஜிராவா இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து சாகுவுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணி அந்த முகலாயர் பகுதிகளை வந்து மராட்டியர்கள் பக்கம் வைக்கிறதுக்கு நிறைய போர்கள் வந்து இவங்க தொடுத்திருப்பாங்க. சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கூன்கள் அப்படின்னு தான் இவங்களோட வருவாய் தலைவர்கள் வந்து அழைக்கப்பட்டாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, சேஷ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி டேஸ் படைவீரர்களோடு பூனாவில் நுழைந்து முகலாய படையை தாக்குனார் அப்படிங்கிறாங்க. அதாவது சேஷ்டகான் வந்து பூனாவில் வந்து முகாமிட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை போடுறதுக்கு. அப்போது சிவாஜி அவர்கள் எத்தனை படை வீரர்களோட பூனாவில் நுழைஞ்சு முகலாய படையை வந்து தாக்குனாங்க அப்படின்னா 400 படை வீரர்கள். இப்போ படை வீரர்கள் முதல் கொண்டு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? புக் கண்டென்ட் பாருங்க. 1660ஆம் ஆண்டு சேஷ்டகான் தக்காணத்தின் ஆளுநராக வந்து நியமிக்கப்படுறாங்க. சிவாஜி ஒரு தைரியமான திட்டத்தை வகுத்தார். ஓர் இரவு நேரத்தில் பூனாவுக்கு 400 படை வீரர்களுடன் திருமண குழுவினர் போல் சென்று சேஷ்டகானின் இல்லம் மீது தாக்குதல் நடத்தினார் அப்படிங்கிறாங்க. அதாவது கல்யாண கோஷ்டி மாதிரி அவங்க வேஷம் போட்டு போய் அந்த 400 படை வீரர்களோட போய் சேஷ்டகான் இல்லத்தை வந்து அவங்க தாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு வந்து சாவுமணி அடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலி அவங்களுடைய படையெடுப்பு தான். அவங்க வந்து 8 முறை இந்த மராத்தியர்கள் மீது வந்து படையெடுத்திருப்பாங்க. இதோட நமக்கு மராத்தியர்கள் பற்றின கண்டென்ட் ஃபுல்லாக முடியுதுப்பா. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ஹிஸ்ட்ரி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.